ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 8ஆம் வகுப்புலேருந்து இயல் 2 பார்க்க போகிறோம். ஈடில்லா இயற்கை அப்படிங்கிற தலைப்பில். ஓகேங்களா? இயல் 2 மொத்தமாக 6 லெசன் கொடுத்துருக்காங்க. ஓடை, கோணக்காத்து பாட்டு, நிலம், பொது, வெட்டுக்கிளியும் சருகுமானும், வினை முற்று, திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த 6 லெசன்லேருந்து 75க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு வரி வினாக்களும் நான் இதில் இடையில கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள். எல்லாருமே லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். ஓடை அப்படிங்கிற தலைப்பு. ஃபஸ்ட்டு லெசன் ஓடை. ஸோ இதில் இருக்க செய்யுளை பார்த்துட்டு நம்ம வினாக்களுக்குள்ளே போகலாம். இந்த செய்யுள் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதையும் பார்த்துருவோம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீரோடையில் நீந்தி விளையாட மனம் துள்ளுது. யார் இந்த பாட்டை பாடுறாருன்னா வாணிதாசன் அவர்கள் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே அப்படின்னா நீரோடையில் நீந்தி விளையாட மனம் நல்லா லகிக்குது. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனசுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சலன்னு அது ஒலி எழுப்பிக்கிட்டே தான் 6 ஓடும், ஊன்னு சத்தம் போட்டுக்கிட்டே. ஸோ இவ்வளோ பெரிய ஓசை அது எழுப்புதுன்னா அது எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏடுபோதோ இதன் கவி கார் ஈடு செய்ய போராடி அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும் கவிதையை? இதை விட சிறப்பாக யார் எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது நன்சை நலம் நஞ்ச புஞ்சன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீர்வளத்தை அந்த ஆறு கொடுத்து அந்த பயிர்களை செழிக்க வைக்கிது அப்படிங்கிறாங்க. ஸோ அதன் மூலம் விளையுதில்ல விளைச்சல், அந்த விளைச்சல் நாட்டோட வறுமையை போக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, கொஞ்சி மகிழும் அலைகள், அந்த அலைகள் இருக்குல்ல அது கரையை மோதுது, குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு அது இன்பம் சேர்க்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழப்பை கொடையாய் காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த பொருட்களுக்கு அதை உச்சிங்க. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையா தருது இந்த ஆறு. ஓகேங்களா? சிறந்த சொற்களை பேசுகிற பெண்கள் பாடும் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல ஒலி எழுப்புது இந்த ஆறு அப்படிங்கிறாரு வாணிதாசன். ஓகேங்களா? இந்த பாட்டை எழுதுனது வாணிதாசன். இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் வீடியோ, பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்துக. தூண்டுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? தூண்டுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, ஆர்வம் கொள்ளுதல். அவன் தான் என்ன தூண்டி விட்டான் அப்படிங்கிறாங்களா, ஆர்வம் கொள்ள வைக்கிறான் பேசி பேசி. பயிலுதல் அப்படின்னா என்ன? படித்தல். ஈரம் அப்படின்னா என்ன? இரக்கம். நாணம் அப்படின்னா வெட்கப்படுதல். நாணம்னா வெட்கம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்ததும் பொறுத்துக்க தான். முழவு அப்படின்னா என்ன? முழவு அது ஒரு இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். நன்சை நிலம். நன்சை நிலம் அப்படின்னா என்னென்னா, நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். அதாவது நிறைந்த நிலம் அப்படின்னா மேக்சிமம் நஞ்சை அப்படின்னா ஆற்று. ஓகேங்களா? ஆற்றோரமாக இருக்கிறது. புன்சைனா குறைந்த நீரால் பயிர் செய்யும் நிலங்கள். ஆற்று பாசனம் இல்லாததை புஞ்சைன்னு சொல்லுவோம், ஆற்று பாசனம் இருந்தால் அதை நஞ்சைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த காலத்தில் ஆற்று பாசனம் கரெக்டாக இருந்துச்சு, இப்போ தண்ணி வராதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது, வல்லைப்பாட்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் வல்லைப்பாட்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? மூன்றாவது வினா பாருங்கள். தமிழகத்தின்
வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? கீழே கொடுத்துருக்கிறதுல வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? ஆன்சர் எத்திராசலு. எத்திராசலு அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். ஓகேங்களா, சாரி, எத்திராசலுல அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படிங்கிறது இயற்பெயர். அரங்கசாமி அப்படின்னும் கூப்பிடுறது வழக்கம். ஓகேங்களா, அப்போ இரண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இயற்பெயர் அப்படின்னா எத்திராசலு தான். ஓகேவா? வாணிதாசன் கீழ்கண்ட எந்த கவிஞரின் மாணவர்? வாணிதாசன் கீழ்கண்ட எந்த கவிஞருடைய மாணவராக இருந்தார்னா பாரதிதாசனோட மாணவர் தான் வாணிதாசன். கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் சிறப்பு பெயர் இது? ஆன்சர் என்ன? கவிஞரேறு, பாவலர் மணி. ரெண்டு பேருமே அவரோடது தான். கவிஞரேறு, பாவலர் மணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் யார்? பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் என்ன? வாணிதாசன். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனின் நூல் எது? ஆன்சர் என்ன? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். மூணுமே அவருடைய நூல். மூணுமே அவருடைய நூல் தான். கீழ்கண்டவற்றுள் வாணிதாசனோடு தொடர்பில்லாத நூல் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல வாணிதாசனோட தொடர்பில்லாத நூல் எது? எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அவருடைய நூல். ஓகேங்களா, அப்போ குயில் பாட்டு அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். 10வது வினா பாருங்கள். கீழ்கண்ட எந்த மொழியில் வாணிதாசன் புலமை பெற்றிருந்தார்? கீழ்கண்ட எந்த மொழியில் வாணிதாசன் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு 3 மொழியிலுமே அவர் புலமை பெற்றிருந்தார். 11வது வினா. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு முழவை மீட்டுவது என்ன? ஆன்சர் என்ன? ஓடை. ஓகேங்களா, அதாவது செஞ்சொல்னா என்ன சொல்லியிருக்கோம்? திருந்திய சொல். ஓகேங்களா, நன்சை அப்படிங்கிற சொல்ல நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்மை கூட்டல் செய் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நன்சை நிலத்தை பிரித்து எழுதணும். நன்மை கூட்டல் செய் அப்படின்னு வரும். நீளுழைப்பு அதை பிரித்து எழுதணுன்னா என்ன வரும்? நீளுழைப்பு அப்படிங்கிறத பிரித்து எழுதணுன்னா நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு வரும். சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. சீருக்கேற்ப அப்படின்னு வரும். ஓடை கூட்டல் ஆட என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஓடையாட. ஓகேங்களா, ஓடையாட அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது கோணக்காத்து பாடல். ஓகேங்களா, கோணக்காத்து பாட்டு. இந்த பாட்டு சுத்தமாக நமக்கு தேவையே இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை நம்ம பார்க்கவே வேணாம். ஸோ நான் புக்காக போட்டோம் அப்படின்னா அப்போ தேவைப்படுங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் லைட்டாக ஸ்லைட் பண்ணுறேன். அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாட்டு நமக்கு தேவையே இல்லை. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், அப்படியே படிங்க. ஸோ இந்த கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிறத யார் பாடினது அப்படின்னா, யார் எழுதுனதுன்னா வெங்கம்பூர் சாமிநாதன். ஓகேங்களா, இந்த பாட்டை யார் எழுதியிருக்கான்னா வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம வினாக்களுக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக்க. முகில் அப்படின்னா என்ன? முகில் அப்படின்னா என்ன அப்படின்னா மேகம். முகில் அப்படின்னா மேகம். விண்ணம் அப்படின்னா என்ன? விண்ணம் அப்படின்னா சேதம். விண்ணம் அப்படின்னா சேதம். ஓகேங்களா, வாகு அப்படின்னா சரியாக. கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. கெடி கலங்கி, கலங்கி போயிட்டான்னா ஓகேங்க அப்படி சொல்லுவாங்களா, அதாவது மிக வருந்தி. ஓகேங்களா, பொறுத்துக்க. 2வது வினாவும் சம்பிரமுடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம்பிரமுடன் அப்படின்னா என்ன? முறையாக. ஓகேங்களா, காலன் அப்படின்னா யமன். சேகரம் அப்படின்னா கூட்டம். மெத்த அப்படின்னா மிகவும். மெத்த அப்படின்னா மிகவும் அப்படின்னு பொருள் வருது. ஓகேங்களா, காங்கேய நாடு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் உள்ள ஒரு நாடு தான் காங்கேய நாடு. காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளில் அது ஒரு நாடு காங்கேய நாடு. ஓகேங்களா, அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க.
நல்லா பாருங்கள், நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடலாக பாடினாங்க. அந்த பாட்டு நான் சொன்னல மேலே தேவையில்லை, அந்த பாட்டை அப்படி பாடுவாங்க. பேச்சு தமிழ் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம் இல்லாத காலத்தில் அது என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு பாடுவாங்க. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் நூல். ஓகேங்களா? வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கே தந்திருக்காங்க. ஓகேங்களா? வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கே பார்த்தோம் நம்ம மேலே. அந்த பாட்டு யாருடைய நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, சே ராசு தொகுத்தாரில் ஒரு நூல் பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற நூல், அதில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அப்போ கூற்று அனைத்தும் சரியானது தான். வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். ஆன்சர் என்ன? முகில் தோன்றினால். முகில் தோன்றினால். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷை ஓட்டிவிடும். காலனை ஓட்டிவிடும். விழுந்தங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விழுந்தங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்தது அங்கே. விழுந்தது அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செத்திறந்த அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது செத்து கூட்டல் இறந்த. செத்து கூட்டல் இறந்த. பருத்தி எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். பருத்தி எல்லாம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 3வது லெசன், நிலம் பொது அப்படிங்கிற லெசன். இது இதுவும் ஒரு கதைப்பகுதி மாதிரி தான், வேறு நாட்டை பற்றி வர்றது. ஸோ அதனால் பெருசாக நான் கொடுக்கல. ஒரு 11 வினாக்கள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஷ் பழங்குடியினர். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஷ் பழங்குடியினர்னா சுகுவாமிஷ் பழங்குடியினர். சுகுவாமிஷ் பழங்குடியினர். ஓகேங்களா? ஸோ அந்த பழங்குடியினரோட தலைவராக விளங்கியவர் யாருன்னா சியாட்டல் அப்படிங்கிறவர். செவிந்தியர்களின் தலைவராக விளங்கியவர் யாருன்னா சியாட்டல் அப்படிங்கிறவர் தான் சுகுவாமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செவிந்தியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல பாயும் ஆறுகள் யாவும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களாக அவங்க கருதுவாங்க. ஓகேங்களா? அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த அமெரிக்காவில் இந்த அதிபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிபர் என்ன பண்ணுறாருனா இவங்களுடைய இடத்த விலைக்கு வாங்கி பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அப்போ இந்த சியாட்டல் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ எங்கள் இடம் இப்படியாப்பட்ட இடம், நாங்கள் இப்படி நினச்சிருக்கோம், எங்களை மூதாதையர் கொடுத்த சொத்து நாங்கள் இப்படி பாதுகாத்துருக்கோம், உங்களால் பாதுகாக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த லெட்டரில் இருக்கிற விஷயங்கள் தான் இது. ஓகேங்களா? இங்கே பாயிற ஆறு எல்லாமே என்னோடய உடன் பிறந்தோர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இங்குள்ள நீரின் முணுமுணுப்புகள் எல்லாமே எங்கள் பாட்டன்மார்களின் குரல்களாக எங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவார். இங்குள்ள நீரானது மூதாதையரின் குருதி. இங்கே ஓடுற இந்த ஆற்றுல ஓடுற நீர்லாம் எங்கள் மூதாதையரோட குருதி. செவிந்தியர்கள் பூமியை தாய் மாதிரி கருதுவாங்க. செவிந்தியர்கள் பூமியை தாய் மாதிரி கருதுவாங்க. செவிந்தியர்கள் வானத்தை தந்தை மாதிரி கருதுகிறாங்க. தந்தை வானத்தை தந்தையாகவும் பூமியை தாயாகவும் கருதுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒன்லைனர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டோம். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பக்தவச்சல பாரதி. பக்தவச்சல பாரதி அப்படிங்கிறவர் தான். செவிந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். செவிந்தியர்கள் நிலத்தை என்ன மதிப்பாங்க அப்படின்னா தாயாக மதிக்கிறாங்க. தாயாக மதிக்கிறாங்க. ஓகே, நிலம் பூமி எல்லாம் ஒன்று தானே. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. இனிமை கூட்டல் ஓசை. பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா பாலூரும். ஓகேங்களா? பாலூரும் அப்படிங்கிறது தான். அடுத்தது 4வது லெசன் பார்க்க போகிறோம். வெட்டுக்கிளியும் சருகுமானும். இது ஒரு கதைப்பகுதி. இதில் ஒரு 3 கொஷின் தான் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் டேஷ் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள் எல்லைக்கு அருகே இருக்கிற பரம்பிக்குளம் ஆனைமலைலாம் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் எந்த பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க அப்படின்னா காடர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வாழ்ந்து வராங்க. காடர்கள் அப்படின்னு சொல்கிற பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. காடர்கள் பேசும் மொழி எவ்வாறு அழைக்கப்படுது? காடர்கள் பேசுகிற மொழி ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது?
காடர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்கள்ட்ட இல்லை. மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்காங்க. அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செஞ்சுருக்காரு. வா கீதா அப்படிங்கிறவங்க தமிழாக்கம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. 3 கூற்றும் சரிதான். ஸோ இதோட 4வது லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ இலக்கணம் போர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 26 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். வினைமுற்று அப்படிங்கிற இந்த போர்ஷன்லேருந்து. ஓகேங்களா? அதனால் எல்லாருமே கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று கொடுத்துருக்கோம். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு. படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? படித்தான் அப்படிங்கிறது ஒரு செயல், ஆடுகின்றாள் அப்படிங்கிறது ஒரு செயல், பறந்தது அப்படின்னாலும் செயல், சென்ற அப்படின்னாலும் ஒரு செயல், கண்டு நம்ம பார்க்குறதும் ஒரு செயல் தான். செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள்ங்கிறாங்க. செயலை விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லை. அடுத்தது, இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிதான். ஓகேங்களா? நல்லா கேட்டுக்கணும். கேட்குறதுல தான் இருக்குது இலக்கணம். ஓகேங்களா? அடுத்தது, டைரெக்டாக படிக்கக்கூடாது. பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை டேஷ் என்பர். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் முற்று பெற்றுருச்சு அப்படின்னா அதை என்னவா சொல்லுவோம் அப்படின்னா முற்று வினை அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு செல் வந்து முற்று பெறுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மலர்விழி எழுதினாள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே இருக்குது பாருங்கள். மலர்விழி எழுதினாள். கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும் அப்படின்னா கண்ணன் பாடுகிறான் முடிஞ்சு போச்சு. எழுதினாள் முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த சொல் வந்து முழுமை பெற்றுருச்சு. மேயும், எழுதினால் முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போச்சுனாலே அது முற்று வினை. அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ வினை முற்று முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அப்போ ரெண்டும் சரிதான். சரியானது எது? 3வது வினா. வினைமுற்று மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த தொடர்களில் பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிக்க சொல்கிறாங்க. எழுதினால், பாடுகிறாள், மேயும் அப்படிங்கிறத. இந்த சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வினைமுற்று அப்படிங்கிறது 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்துலேயும் வரும். இந்த 5 பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 5 பால்லையுமே அது வந்து வந்துடும். 3 காலங்கள்லேயும் அது வந்து இருக்கும். 3 இடங்கள்லேயும் அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. வினைமுற்ற தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றா 2ஆக பிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். அனைத்தும் சரியானது தான். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். ஒரு செயல் நடைபெறணும்னா செய்கிறவர், அதுக்கு தேவையான கருவி, அது எங்கே நடக்குது, அது என்ன செயல், அது எப்போ நடக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறது செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். இந்த அவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது என்ன? வெளில தெரிகிற மாதிரி அமைஞ்சால் அது தெரிநிலை வினைமுற்று. ஓகேங்களா? தெரிநிலை வினைமுற்று. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா இதை கீழே இருக்கிறது தான். ஓகேங்களா? மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது தான். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று தான். தெரிநிலை வினைமுற்று தான். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செய்பவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ மாணவி அப்படிங்கிறது ஒருத்தர் யார் செய்கிறாங்கன்னு கேட்குறது. ஓகேங்களா? ஸோ அதை நான் கீழே சொல்லிடுவேன். இருந்தாலும் இப்போ மேலே சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் கட்டுரை எழுதினாள். இப்போ எழுதுறதுக்கு ஒரு கருவியை யூஸ் பண்ணியிருக்கணும். பேப்பரில் தான் எழுத முடியும். எழுதுறது ஒரு செயல். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இது மாதிரி தான். செய்பொருள்னா கட்டுரை, என்னத்தை செய்கிறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது செயல்னா எழுதுதல். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல வருது. எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். செய்பவர் அப்படின்னா மாணவி, காலம்னா அது இறந்த காலம். ஏன்னா கட்டுரை எழுதினாள், ஒரு நாளில் எழுதுனா, அப்போ அது முடிஞ்சு போச்சு. கருவி என்ன? தாளும் எழுதுகோளும் தான் அவளுடைய கருவியாக இருக்குது. செய்பொருள் என்ன? கட்டுரை எழுதுறா. நிலம் என்ன? அவளுடைய பள்ளிக்கூடம். செயல் என்ன? எழுதுறது. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? திருப்பி கூட ஒரு தடவை பார்த்துக்கோங்க வீடியோவை. பொருள்
இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று எது? ஆன்சர் என்ன? குறிப்பு வினைமுற்று. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் அந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதெல்லாம் அடிப்படை ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தான் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருள் அப்படின்னா பொன்னனை குறிக்கும். ஒரு பொருள் அப்படின்னு பொன்னன் அப்படிங்கிறத குறிக்குது. சினைனா கண்ணன், ஏன்னா கண் அப்படிங்கிறது வருது சினையில். இடம்னா தென்னாட்டார், தென்னாட்டார்னா தெற்கு பக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பு அவருடைய குணத்தை குறிக்கும். கரியன்னா காலத்தை குறிக்கும். குணம் பண்புனா கரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரியன்னா என்ன? கருப்பாக இருக்கான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. காலம்னா ஆதிரையான். ஓகேங்களா? தொழில்னா அவன் ஒரு எழுத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி மீதி 2 இருக்குது. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் இருக்குது. அதையும் நம்ம வந்து கீழே பார்க்கலாம். ஓகேங்களா? பாடம் படி இது எவ்வகை வினைன்னு கேட்குறாங்க. பாடம் படி இது எவ்வகை வினை அப்படின்னா ஏவல் வினைமுற்று. அதை வந்து இந்த பக்கத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? இப்போ தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது தான் ஏவல் வினைமுற்று அப்படிம்போம். ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அதை செய்டா அப்படின்னா அதான் ஏவல் வினைமுற்று. செய்யிடா அப்படின்னு சொன்னால் தான். ஓகேங்களா? ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிட்டால் அது ஏவல் வினைமுற்றில் வந்துடுது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகள்லையுமே வரும். ஒருமை பன்மை 2லையுமே வரும். இப்போ எழுது ஒருமையில் இருக்குது, எழுதுமின் அப்படின்னு பன்மையில் இருக்குது. ஓகேங்களா? பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. இப்போ இந்த காலத்தில் நம்ம சொல்கிறது என்ன? எழுதுனா ஒருமை, எழுதுங்கள்னா பன்மை. ஓகேங்களா? கடைக்கு போ என்பது ஏவல் வினைமுற்று. கடைக்கு போயிட்டு வாரியா அப்படின்னு கேட்காம கடைக்கு போ அப்படின்னா அது ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? ஏன்னா அந்த வார்த்தை முடியணும் வினைமுற்றுங்கிறதுக்கு. அடுத்தது இப்போ இது கூற்று அனைத்தும் சரி. வாழ்க என்பது எவ்வகை வினைமுற்று? வாழ்க என்பது எவ்வகை வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். கே வர்றது, இயர் வர்றது. ஸோ இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா? சின்ன கிளாஸில். ஸோ அதில் பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்தது சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று 2 திணைகளையும், 2 திணை அப்படின்னா உயர்திணை தாழ்திணை, 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 5 பால்களையும், 3 இடங்கள் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படற்கையை இது காட்டும். ஓகேங்களா? நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தா அந்த தன்மை, முன்னிலை, படற்கைனா என்னென்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ வியங்கோல் வினைமுற்றோட அந்த விகுதிகள் அப்படின்னா கா, இய, இர், அல் அப்படிங்கிறது தான். இதில் வந்துச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? வினைமுற்றில் இந்த வார்த்தைகள் வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. அதை நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க, ஒழிக, வாழியல், வாரல், அல் வருது, இயர் வருது, ஈய வருது இல்லை. ஸோ அதுதான். அப்போ அனைத்து கூற்றும் சரி. இனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் ஆப்ஷன் இருக்காது. நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு. ஏவல் வினைமுற்று அப்படின்னா முன்னிலையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியங்கோல் வினைமுற்று 2 திணை, 5 பால், 3 இடங்களின் பொதுவாய் வர்றது வியங்கோல் வினைமுற்று. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இங்கே வேறுபாடு இல்லை வியங்கோல் வினைமுற்றில். கட்டளை பொருளை மட்டுமே இது உணர்த்தும். ஏன்னா ஏவல் தான் அது. இது வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இது விகுதி பெற்று மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் அதுக்குண்டான வேறுபாடு. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. இதுக்கும் வந்து ஆன்சர் கிடையாது, டைரக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? பாருங்கள், விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. ஓகேங்களா? இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கத்தில் இல்லை. செய்யுள் வழக்கில் மட்டுமே இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற நம்ம பேச்சு வழக்கில் இல்லை. அடுத்தது கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் வினைமுற்று எது? மேய்ந்தது. ஏன்னா முடிஞ்சு போச்சு, மேய்ஞ்சு போச்சு, மேய்ந்தது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ வினைமுற்று தான்.
பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? பின் வருவனவற்றில் இறந்த கால வினைமுற்று எது? ஆன்சர் என்ன? படித்தான். இப்போ நடக்கிறான்னா நடந்துக்கிட்டு இருக்கான், உண்பான்னா அடுத்து நடக்க போகிறது, ஓடாது அப்படின்னா வேறு, படித்தான் அப்படின்னா படித்து முடிச்சிட்டான், ஓகேங்களா, இறந்த காலம் தான். கீழ்கணவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு. புரியுதுங்களா? ஓடு அப்படின்னா ஏவல். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுதுன்னா ஜூலை 28 கடைபிடிக்கப்படுது. ஜூலை 28. அடுத்தது பொறுத்துக. உலக ஈரநில நாள். உலக ஈரநில நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6 நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் எப்பொழுது அனுசரிக்கிறோம் அப்படின்னா அக்டோபர் 5. அக்டோபர் 5, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 கொஷினுக்கு ஆன்சர் டேரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது தான் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரும். அறிந்து பயன்படுத்துவோம். இது எல்லா இலக்கண பகுதியிலுமே பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், அதனால தான் கொடுத்துருக்கேன். தொடர் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர், ஓகேங்களா. தொடர்கள் பொருள் அடிப்படையில் 4 வகைப்படுது. செய்தி தொடர், வினா தொடர், விழைவு தொடர், அடுத்து இன்னொரு தொடர் வந்து உணர்ச்சி தொடர், ஓகேங்களா. செய்தி தொடர்னா ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர்பாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான், புரியுதுங்களா. அடுத்து வினா தொடர்னா ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமைவது வினா தொடர். என்னப்பான்னு கேட்குறது தான். அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றினது யார் அப்படின்னு கேட்குற மாதிரி. விழைவு தொடர் அப்படின்னா ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விழைவு தொடர். ஏவல்லையும் வரும், வேண்டுறதுலையும் வரும், வாழ்த்துனாலும் வரும், வைதல்லையும் வரும் அப்படின்னா, ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இளமையில் கல் அப்படின்னா ஏவல், ஏன்னா சீக்கிரம் படி அப்படிங்கிற மாதிரி. உன் திருக்குறள் நூலை தருக, உன்னோட இதை கொடுப்பா அப்படின்னு வேண்டுறாங்க. உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துறோம். கல்லாமை ஒழிக, இந்த இடத்துல திட்டுறோம், புரியுதுங்களா. அடுத்தது உணர்ச்சி தொடர் இருக்குது. உணர்ச்சி தொடர் பாருங்கள், உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர், உவகை, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னா அது உவகை. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னா உவகையில் வந்துருச்சு. புலி வருகிறது அப்படின்னா அச்சத்தில் வருது. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னா அவலமாக இருக்குது, என்னடா இப்படி போச்சு அப்படின்னு. மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னா வியப்பில் கேட்குறதா, அடடா இந்த என்னப்பா இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி. அடுத்தது 22வது கொஷின். இதுக்கும் அப்படி தான். கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகைகளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னா செய்தி தொடர் தான் அது. கடமையை செய் அப்படின்னா விழைவு தொடர். கடமையை செய் அப்படின்னா விழைவு தொடரில் வந்துருச்சு, ஏன்னா ஏவல் வந்துருச்சு இல்லை. பாரதியாரின் பாடல்கள் இனிமைதான் என்ன அப்படின்னா உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டால் அது வினா தொடரில் வந்துடுது, ஓகேங்களா. தொடர்களை மாற்றி எழுதணும், இதுவும் அதே தான். நேற்று நம் ஊரில் மழை பெய்தது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. வினா தொடராக மாற்றணும் அப்படின்னா நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஓகேங்களா. அடுத்து காடு மிகவும் அழகானது, உணர்ச்சி தொடராக மாற்றணும். எண்ணெய் காட்டின் அழகு, எண்ணெய் காட்டின் அழகு அப்படின்னா அது உணர்ச்சி தொடர். அந்த பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இது செய்தி தொடராக மாற்றணும் அப்படின்னா பூனை காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலையில் துயில் எழுவது நல்லது, இதை விழைவு தொடராக மாற்றணும் அப்படின்னா அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஏவலில் வந்துச்சு. முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா, செய்தி தொடராக மாற்றணும். முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது, இதையும் வந்து வினா தொடராக மாற்றணும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா, உள்ளதோ அப்படி எப்படி கேட்டாலும் ஒன்று தான், ஓகேங்களா. அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. வினைமுற்றுக்குண்டான வேர்ச்சொல், ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நடக்கிறது அப்படின்னா நட, அதுதான் அதோட வேர்ச்சொல். சென்றனர் அப்படின்னா செல். பயின்றாள் அப்படின்னா பயில் அப்படிங்கிறது அதோடைய வேர்ச்சொல். பேசினாள் அப்படின்னா பேசு. தருகின்றனர் அப்படின்னா தா. வாழிய அப்படின்னா வாழ்.
போனான் அப்படின்னா போ, உறங்கினால் உறங்கு, கேட்டார் கேள், வருக வா அப்படிங்கிறது தான் வினைமுற்றுக்குரிய வேறு சொல்கள். இது எல்லாமே அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2 வினா கடைசியாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திருக்குறள் தான். பொறுத்துக. பழங்குடியினர் அப்படின்னா யார்? பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைமுகடு அப்படின்னா ரிச், சமவெளினா பிளைன், வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். புரியுதுங்களா? பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ், மலைமுகடுனா ரிச், சமவெளினா பிளைன், வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, சிறுத்தைனா லெப்பர்ட், புதர்னா திக்கெட், மொட்டுனா பட். பள்ளத்தாக்குனா வேலி, சிறுத்தைனா லெப்பர்ட், புதர்னா திக்கெட், மொட்டுனா பட். ஓகேங்களா, ஆப்ஷன் டி சரியானது. இப்போ 6வது லெசன் இது திருக்குறள். இதில் கொஞ்சம் திருக்குறள் 10 குறளை பார்த்துட்டு தான் கொஷின் பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. அந்த யூனிட் 8 இதுலேருந்துலாம் வருது. நடுநிலைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். முதல் குறள். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்ன சொல்கிறாங்க? நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். நீ நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது நீ செத்ததுக்கு அப்புறம் உனக்கு எஞ்சி இருக்கிற அந்த புகழோ பழியோ எல்லாரும் பேசுவாங்களா? அடடா நல்ல மனுஷன் போயிட்டான், அட உட்கார வழிவன் செத்தா தேவலான்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அதை வச்சு அறியப்படும் அப்படிங்கிறாங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதை சான்றோருக்கு அழகாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுகோலுக்கும் இதுக்கும் ஒரு உவமானமாக சொல்கிறாங்க. இது உவமையடி. ஓகேங்களா? கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்றுங்கிறாங்க. அதாவது மனத்தை அடைக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வழியை தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றதுங்கிறாங்க. அதாவது நம்ம மனசை அடக்க வல்லமை இல்லாதவர். ஓகேங்களா? மனசை அடக்க முடியல அப்படின்னா நீ சும்மா போய் நான் தவம் இருக்கிறேன், நான் இன்னிலேருந்து இப்படி இருப்பேன் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது புலி தோல் போர்த்திய பசு போன்றதுங்கிறாங்க. அடுத்து பாருங்கள். இது இல்பொருள் உவமையடி. இல்பொருள் ஏன்னா புலியின் தோலை பற்றிய பசு அப்படின்லாம் இப்போது அது போஸு எப்படி சொல்கிறது, அப்படி போத்துறதே கிடையாது. அதில் பசு எதுவும் புலியோட தோலை போத்திக்காது. அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்காத ஒன்று சொல்கிறாங்க, அது அப்படின்னா இல்பொருள் உவமையணி. இல்லாத ஒன்று சொன்னால் அது இல்பொருள் உவமையணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்த திருக்குறள். கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைவடு பாலால் கொளல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. நீ நேராக இருந்தாலும் அம்பு அப்படிங்கிறது குத்துனா செத்து போவான். வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருது. கொனையாக இருந்தாலும் யாழ் ஓசையை தருது, இனிமையான ஓசையை. அதுபோல் மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ளணும். ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் இன்னாலுப்பா, இவர் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லாமல் அவனுடைய செய்கையால் அவன் யார், நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பாருங்க. பார்த்தோன்னே இவன் இப்படி தான், இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்மளாம் முடிவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லாதவர் பயனில்லாத கலர் நிறம் போன்றவர். படிக்காதவன் அவன் தரிசு நிலம் போல். தரிசு நிலம் கூட இதுக்காக யூஸ் ஆகும். கலர் நிலம்னா தரிசுலையும் தேராத நிலம் அப்படிங்களா. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. நிலம் இருக்குது நம்மக்கிட்ட, அது விளையாது. ஓகேங்களா? அது மாதிரி தான் கலர் நிலம் போல் படிக்காதவன் நம்ம கூட 10 பைசா பிரயோஜனம் நம்ம விட்டு சோத்தை தின்னு தீப்பான். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னென்னா மக்களுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடுங்கிறாங்க. ஏன்னா அவன் படிக்காத பண்ணிக்குட்டி நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டான், அவன் இஷ்டத்தை தான் செய்வான். குற்றங்கடிதல் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். வரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிறாங்க. அதாவது பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவுடைய வாழ்க்கை
நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போற அழிந்துவிடும். அதாவது நமக்கு ஒரு பழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி சிந்தித்து நம்ம காத்துக்கணும். ஆனால் அதை நம்ம காக்க தவறிட்டோம் அப்படின்னா, அதாவது பழி வரும்னு தெரிஞ்சு யாரும் காக்காமல் இருக்க மாட்டாங்க. நீ தெரியாமல் சில செயலை செய்வ, அந்த செயலை செய்யும்போதே தப்பாக போச்சுன்னா அப்படி நமக்கு பழி வந்துடும் அப்படின்னு நினச்சி நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நல்லா இருப்ப. அப்படி இல்லைன்னா என்ன ஆச்சு அப்படின்னா செஞ்சிருவா. அவனுக்கு நெருப்பின் பக்கத்தில் இருக்க வைக்கல் பொறு மாதிரி என்றைக்கு வேணாலும் பற்றிக்கலாமோன்னு பயத்திலே இருந்து போகணும். ஓகேங்களா, அதை நல்லா பார்த்துக்கணும். அப்போ இது வந்து ஒரு ஓமானத்தில் சொல்கிறாங்க. நெருப்பு பக்கத்தில் வைக்க போகிறதா ஒரு ஓமானத்தில் சொல்கிறாங்க, இப்படி ஆகிடும் அப்படிங்கிற. அப்போ இது ஓமை அணி. ஓகேங்களா, இந்த திருக்குறள் வந்து ஓமை அணி. ஸோ இப்போ நான் கூட நேற்று கூட தப்பிச்சேன் ஒருத்தங்கிட்டேருந்து. ஓகேங்களா, வண்டிக்கு ஜாமீன் போகிறதுக்கு என் பேரில் போட்டு கொடுக்கலான்னு போட்டு அதுக்கப்புறம் வேணான்னு கேன்சல் பண்ண கடைசியாக இந்த ஒரு குறளால் தான். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பொருள் சொல்கிறாங்க, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி. ஓகேங்களா, அதை தலைவன்கிறவன் தங்கிட்ட இருக்கிற அது சொல்லுவாங்கள்ல, ஓ முதல் அழுக்கு இருக்குது அதை தொடச்சிட்டு வாங்குவாங்கள்ல, அதுமாதிரி தன்னோட குற்றத்தை அழுக்க வந்து முதல்ல எடுத்துகிட்டு தான் அப்புறம் அடுத்தவங்களோட குற்றத்தை ஆராயணும். அவனுக்கு எந்த பழியும் அதனால் ஏற்படாது, எவனும் குறை சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதெல்லாம். அடுத்து இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரம். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது அப்படிங்கிறாங்க. அதாவது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது, இகழவும் கூடாது. பொருத்தமான ஒரு இடத்துக்கு போகாமல் ஒரு இடத்த வந்து நம்ம டார்கெட் வைக்காமல் தொடங்கக்கூடாது. அந்த இடத்த அச்சீவ் பண்ணாமல் யாரையும் வந்து திட்டக்கூடாது. புரியுதுங்களா? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. அதாவது வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. ஓகேங்களா, எவ்வளோ பெரிய டப்பா டக்கராக இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல தான் ஓட முடியும், இந்த முயல் ஆமை மாதிரி. ஓகேங்களா, கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட முடியாது. அவரவர் தமக்குரிய இடங்களில் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன, பிரிது மொழிதல் அணி. ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுதான். அடுத்தது இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஒரு 7 வினா தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சு விட்றோம். ஓகேவா, உங்களுக்கும் லென்த்தாக இருக்கும். இது வரைக்கும் ஏதோ 10 பேர் 5 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. கடைசியாக பார்க்குறவங்க வேணால் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஓகேவா, கீழ்கண்டவற்றுள் திருவள்ளுவரின் சிறப்பு என்ன? சிறப்பு பெயர் பெருநாவலர், முதல் பாவலர், நாயனார். முதற் பாவலர், நாயனார் 3 பேருமே அவருடைய தான். அப்போ அனைத்தும் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பாருங்கள், திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல். இந்த நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டதுங்கிறாங்க. அறத்துப்பால், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்ட பாயிண்ட். அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டிருக்கு. ஏன்னா 9 இயல்னு நமக்கு தெரியும், ஆனால் அது எதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படிங்கிற 4 இயல் இருக்குது. 4ங்கிறத விட்டுருங்க, அதோட நேம் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். ஓகேவா, பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் இருக்குது. இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் இருக்குது. அப்போ மொத்தம் 9 இயல்கள். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. அப்போ அனைத்தும் சரி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது என்ன? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நீ என்ன தான் பண்ணி கிழிச்ச அப்படிங்கிறத உன்னுடைய புகழ் பழியை வச்சு அறிஞ்சிக்கலாம். என்னப்பா பண்ணார் உனக்கு அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அவனை சூப்பராக சொன்னாலும் என்னப்பா பண்ணார் அப்படிங்கிறது தான். பயனில்லாத கலநிறத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். பயனில்லாத கலநிறத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம், வன்மை கூட்டல் உருவம் அப்படின்னு வரும். நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நெடுமை கூட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? உவமை அணி. உவமை அணி. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதில் என்ன குறள் அப்படின்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். அதாவது பழி வரத்துக்கு முன்னையே நம்ம காத்துக்கணும், இல்லைன்னா நெருப்புக்கு அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல் அழிஞ்சு போகும். அப்போ அது ஒரு உவமையாக சொல்கிறாங்க. இப்படி இல்லைன்னா உனக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஒரு அனுமானத்தில் தானே சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு உவமை அணி தான். ஓகேவா?
திருக்குறளின் பெருமையை விளக்குற நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளோட பெருமையை விளக்குற நூல் திருவள்ளுவ மாலை. ஸோ இதோட இன்னைய வீடியோ முடிஞ்சிருச்சு.